வணக்கம். இது உங்கள் டாக்டர் தம்பி அரவிந்த். என்னை பற்றி தெரியாதவங்களுக்கு நான் யூகேல ஒரு வருஷமாக இங்கே ஜூனியர் டாக்டர் வேலை செஞ்சுட்ருக்கேன். இந்த டாக்டர் தம்பிங்கிற சேனல் மூலிமா யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து ஹெல்த் கேர் ரிலேட்டட் அவேர்னஸ், கோவிட் ரிலேட்டட் அவேர்னஸ் வீடியோஸ் டிப்ஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு என்னோடய வீடியோஸ், என்னோடய கண்டென்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய வீடியோவில் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய கோவிட் எக்ஸ்பீரியன்ஸஸ் பற்றி. அதாவது இங்கே யூகேல செகண்ட் வேவ் வந்துச்சுல டிசம்பர் ஜான்வரி டைமில் செகண்ட் வேவ் பீக்கில் இருந்தப்போ நான் கோவிட் வார்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ நான் கோவிட் வார்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸஸ் என்ன, நான் வந்து பார்த்த பேஷண்ட்ஸ், இங்கே வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் எப்படி டீல் பண்ணாங்க, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பேச போகிறேன். இங்கே யூகேயில் வந்து போன வருஷம் நவம்பர் டிசம்பர் டைமில் வந்து இங்கே கோவிட் செகண்ட் வேவ் ஆரம்பிச்சு ஜான்வரியில் ப்ராப்பர் பீக் வந்து அப்புறம் இங்கே லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபெப்ரவரி மார்ச்சில் கேசஸ் கம்மியாகி இப்போ ஏப்ரல் மேல நார்மல் ஆகிடுச்சு எல்லாமே. திருப்பி வந்து நாங்கள் தேர்ட் வேவ் வரப்போதா அப்படின்ட்டு வந்து இப்போ நாங்கள் ஆங்ஷியஸாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து போக போக தான் தெரியும். வேக்சின் கொடுத்தனால அது வேலை செய்தா இல்லைன்னு போக போக தான் தெரியும். ஸோ இங்கே வந்து டிசம்பரில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் கேசஸ் கொஞ்சம் கொஞ்சம் கூட ஆரம்பிச்சது. பொதுவாகவே டிசம்பரில் கோவிட் இல்லாத டைம்லேயே வந்து ரெஸ்பிரேட்டரி டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிசம்பர் டைமில் நிறைய வயசானவங்க, அப்புறம் ஆஸ்மா அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எக்ஸாஸ்பிரேஷன் வந்து சில பேர் வந்து ஸ்மோக்கிங் பண்ணுறதுனால அவங்க லங்ஸ்லாம் ஏற்கனவே ரொம்ப மோசமாகிடுச்சுன்னா அவங்களுக்கு எக்ஸாஸ்பிரேஷன்ஸ் வந்து இந்த மாதிரி பொதுவாகவே டிசம்பர் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும். ரெஸ்பிரேட்டரி டிபார்ட்மெண்ட்டில் பெட் ஏற்கனவே ஃபுல்லாக இருக்கும். இந்த வருஷம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு ஏன்னா கோவிட் செகண்ட் வேவ்னால. ஸோ கோவிட் செகண்ட் வேவ் வந்தப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிட் பேஷண்ட்ஸை அட்மிட் பண்ண வேண்டியிருந்துச்சு. நார்மல் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் வர பேஷண்ட்ஸை அட்மிட் பண்ண வேண்டியிருந்துச்சு. ஆனால் கேஸ் ரொம்ப கூட்டிகிட்டே போனனால ஒரு சுச்சுவேஷனுக்கு மேலே வந்து ரெஸ்பிரேட்டரி டிபார்ட்மெண்ட் யாருக்குனே ஃபுல் ஆகிடுச்சு டிசம்பரில். அதுக்கப்புறம் வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து இதுக்கு மேலே ரெஸ்பிரேட்டரி டிபார்ட்மெண்ட் மட்டும் அட்மிட் பண்ண முடியாது, மற்ற டிபார்ட்மெண்ட்ஸும் எல்லோரும் வந்து கோவிட் பேஷண்ட்ஸ் பார்த்துக்கணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி ஃபுல் ஹாஸ்பிட்டல்லையும் அப்புறம் கோவிட் பேஷண்ட்ஸ் அட்மிட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ஜான்வரி டைமில் வந்து மோஸ்ட்டாக 90% ஆஃப் த ஹாஸ்பிட்டல் வந்து ஃபுல்லாக கோவிட் பேஷண்ட்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க அந்த டைமில். வேறு ஏதாவது எமர்ஜென்சி கேசஸ் மூலிமா வந்திருந்தால் பெட் இருந்துச்சுன்னா அட்மிட் பண்ணியிருந்தோம். மற்றபடி நான் எமர்ஜென்சி கேசஸ், அதாவது உங்களுக்கு வந்து ஏதாவது எலெக்டிவ் சர்ஜரி, அதாவது ஏற்கனவே பிளான் பண்ண சர்ஜரி, அந்த மாதிரி கேசஸ்லாம் வந்து எல்லாமே கேன்சல் பண்ணாங்க அந்த டைமில். ஏன்னா பெட் கிடையாது ஹாஸ்பிட்டலில் பெட் இருந்தாலும் நீங்கள் வேறு பிரச்சனையால் அட்மிட் ஆகி உங்களுக்கு கோவிட் வர சான்சஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சு அந்த டைமில். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்டாக நான் வேலை செஞ்சுட்டு இருந்த டைமில் கோவிட் வார்ட்ஸில் கோவிட் இல்லாதவங்க நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி கோவிட் அப்புறம் வந்து கோவிட்னால் உயிரிழந்தவங்க நான் நிறையா பேர் பார்த்துருந்தேன். அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ ஜான்வரியில் கேசஸ் ரொம்ப கூட இருந்தது போக ஸ்டாஃப் வந்து கோவிட் வந்து நிறைய பேர் செல்ஃப் ஐசோலேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த டைமில். ஸோ அது வந்து ஏற்கனவே இருந்த ப்ரெஷரில் இன்னும் பில்டப் ஆகிட்டு தான் இருந்துச்சு. ஏன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா என்ன மாதிரி ஒரு ஜூனியர் டாக்டர் வந்து கன்சல்டன்ஸ் கூட போய் பார்க்கும்போது ஒரு 10 to 15 பேஷண்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் ரெஸ்பான்சிபிளாக இருப்போம். அதாவது அந்த 10 to 15 பேஷண்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் பிளட்ஸ் எடுக்கிறது, ஸ்கேன் புக் பண்ணுறது, ரெகுலராக மானிட்டர் பண்ணுறது எங்களுக்கு வந்து அந்த பேஷண்ட் லோடு இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஸ்டாஃப் ஐசோலேஷன் கேசஸ் ரொம்ப கூட்டிகிட்டு இருந்த டைமில் வந்து ஒரு ஜூனியர் டாக்டர் வந்து 30, 40, 50 பேஷண்ட்ஸ் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் வந்து ரொம்ப ப்ரெஷர் கூட்டிகிட்டு இருந்துச்சு. எல்லாருக்கும் வந்து ப்ராப்பர் கேர் கொடுக்க முடியாமல் இருந்துச்சு. ஏன்னா ஃபிசிக்கலாக நீங்கள் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாலும் 30-40 பேஷண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு நாள் உங்களுக்கு டைமே இருக்காது. அந்த மாதிரி நீங்கள் வேறு அடுத்தடுத்து பேஷண்ட் பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் முன்னாடி பார்த்த பேஷண்ட்டுக்கு அன்றைக்கி நீங்கள் பார்த்து முடிச்சு போன அப்புறம் திடீர்னு உடம்பு சரியில்லைன்னு நீங்கள் திருப்பி ஓடி வரணும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக கூட இருந்தப்போ ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ப்ராப்பர் கேர் கொடுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். இது வந்து யூகேயில் ஒரு ப்ராப்பர் ஹெல்த் கேர் சிஸ்டம் இருக்கிற ஒரு கண்ட்ரியில் நான் சொல்கிறேன். ஸோ குறிப்பாக வந்து ஒரு இன்சிடென்ட் பற்றி பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஜான்வரி டைமில் கோவிட் வார்டில் இருந்தப்போ என்னோடய சீனியரே ஒருத்தவங்க வந்து கோவிட் வந்து ஐசியூவில் அட்மிட் ஆகி அப்புறம் ஸ்டெப் டவுன் பண்ணி நாங்கள் வந்து வார்டில் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ வந்து அது வந்து ஒரு ரொம்ப வியர்டான எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரும்போது வந்து என்னோடய ஓன் கொலீக்ஸ், என்னோடய ஓன் சீனியர்ஸ், கன்சல்டன்ட்ஸ், சூப்பர்வைசர்ஸ் வந்து ட்ரீட் பண்ணுவேன் அப்படின்னு எதிர்பார்த்ததே கிடையாது. ஏன்னா அவங்களாம் வந்து ஸ்பெஷலிஸ்ட். ஸோ ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை என்ன மாதிரி ஒரு ஜூனியர் டாக்டர் ட்ரீட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் நல்லபடியாக அவங்க யாருக்கும் எதுவும் ஆகலை. அவங்க வந்து ரெக்கவர் ஆகி அப்புறம் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் அதே மாதிரி சில ஸ்டாஃப் ரெக்கவர் ஆகாமல் உயிரிழந்தவங்களும் இருந்தாங்க. அந்த டைமில் வந்து ஹாஸ்பிட்டல்லே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அதையும் தாண்டி நீங்கள் வந்து திருப்பி அடுத்த நாள் வேலைக்கு வந்து தான் ஆகணும், ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்ஸ் பார்த்து தான் ஆகணும். ஏன்னா உங்களை விட்டால் பேஷண்ட்ஸ் யாரும் பார்க்க முடியாது. ஏற்கனவே வந்து ஸ்டாஃப் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாங்க, பேஷண்ட் கூட இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்து ஒரு ரொம்ப
டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன். ஏன்னா அடுத்தடுத்து வேலைக்கு வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆப்செண்ட்டாக இருந்த டாக்டர்ஸ்க்கு வந்து கவர் பண்ணுறதுக்கு மற்ற டாக்டர்ஸ் உள்ளே வர வேண்டியிருந்துச்சு. ஸோ ஒரு பிரேக்கே இல்லாமல் அந்த ஒரு 2-3 மந்த்ஸ் வந்து ரொம்ப ஹை ஸ்ட்ரெஸ் பீரியடாக தான் இருந்துச்சு. ஆனால் தேங்க்ஃபுல்லி அந்த 2-3 மந்த்ஸ் வந்து எல்லோரும் என்டியூர் பண்ணி இப்போ வந்து ஒரு நார்மல் சுச்சுவேஷனில் இருக்கோம். அதே மாதிரி வந்து பேஷண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆயிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து விசிட்டர்ஸ் யாரும் அலோவ் பண்ண முடியல அந்த டைமில். ஏன்னா சில பேஷண்ட்ஸ் வந்து கன்ஃபார்ம்ட் கோவிட் இல்லாமல் சஸ்பெக்டட் கோவிடாக இருந்திருப்பாங்க. ஆனால் ஒரு விசிட்டர் அலோவ் பண்ணால் அந்த விசிட்டர்ஸ்க்கு வந்து கோவிட் இருந்து மற்ற பேஷண்ட்ஸ் பார்ப்ப வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த டைமில் எந்த விசிட்டர்ஸையும் அலோவ் பண்ணல. பேஷண்ட் வந்து உயிரிழக்கிற நிலைமையில் இருந்தால் மட்டும்தான் ஒரு விசிட்டர் நாங்கள் அலோவ் பண்ணோம். ஸோ அந்த டைமில் வந்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஏற்கனவே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி கோவிட் இருந்துச்சுன்னா ரொம்ப பயந்து போயிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து நாங்கள் ஹெல்த் கேர் ஸ்டாஃப் நாங்கள் தான் வந்து துணைக்கு இருந்து அவங்க வேண்டியதை பார்க்குற சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஒபியஸாக வந்து நாங்கள் என்ன தான் ட்ரை பண்ணாலும் ஒரு சொந்த ஃபேமிலி மெம்பர் இருக்கிற ஆறுதல் வந்து எங்களால் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி வந்து நிறையா பேஷண்ட்ஸ் வந்து அவங்க கான்ஷியஸாக இருந்த டைமில் அவங்க ஃபேமிலி மெம்பரை பார்க்க முடியாமல் நிறைய பேர் இறந்து போனாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அதே மாதிரி தினம் வந்து நாங்கள் ஃபேமிலிக்கு வந்து டெய்லி அப்டேட்ஸ் கொடுக்க வேண்டியிருந்துச்சு. இந்த மாதிரி அவங்க உள்ளக்க வர முடியாத காரணத்தினால நாங்கள் ஃபோன் பண்ணி பேசுவோம் இந்த மாதிரி ஃபேமிலிகிட்ட. இன்றைக்கி வந்து சேச்சுரேஷன்ஸ் எப்படி இருந்துச்சு, இன்றைக்கி இந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு மென்டலி ட்ரைனிங் ப்ராசஸாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு நார்மல் ஹாஸ்பிட்டல் சுச்சுவேஷனில் ஃபேஸ் டு ஃபேஸ் பேஷண்ட் ஃபேமிலிகிட்ட பேசுவோம், எல்லாம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி ஸ்கேனை காட்டி நாங்கள் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் முடிஞ்ச அளவுக்கு. ஆனால் ஒரு ஃபோனில் எமோஷன்ஸ் காட்டுறது, ஒரு ஃபோனில் வந்து ஒரு பேஷண்ட்டோட ஃபேமிலி வந்து கவலையில் இருக்காங்க அப்படின்னா அதை அட்ரெஸ் பண்ணுறங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம், ப்ளஸ் டைம் கன்சியூமிங்கான விஷயம். ஏன்னா ஆப்வியஸாக வந்து நான் ஒரு பேஷண்ட் வந்து இன்றைக்கி ரொம்ப மோசமாக இருக்காங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலிகிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறது என்னோடய கடமை, ஃபேமிலிக்கு தெரிஞ்சுக்க வேண்டியங்கிறது அவங்களோட உரிமை அது. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப எப்படி சொல்கிறது, நான் என்னோடய வேலையும் செய்ய வேண்டியிருந்துச்சு, அதே மாதிரி பேஷண்ட் இன்ஃபார்ம் பண்ணுற டியூட்டியும் செய்ய வேண்டியிருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பராக டைம் பேலன்ஸ் பண்ணுறது, எஃபர்ட் பேலன்ஸ் பண்ணுற ஒரு டாஸ்க் வந்து எங்கள் டாக்டர்ஸ் இருந்துச்சு அந்த டைமில். ஸோ நார்மலாக ஒரு டே எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வந்து கன்சல்டன்ட் அதாவது சீனியர் டாக்டர் கூட போய் ஒவ்வொரு பேஷண்ட்டை நாங்கள் பார்ப்போம். ஒவ்வொரு பேஷண்ட்டே பார்க்கும்போது அவங்களோட அன்றைக்கி ஆக்சிஜன் சேச்சுரேஷன்ஸ் எப்படி இருக்குது, ஓவர் நைட் வந்து எப்படி இருந்தாங்க, அவங்க வந்து இம்ப்ரூவ் ஆகுறாங்களா, வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் ஸ்டெப்அப் பண்ணணுமா, இல்லைனா அவங்களுக்கு வந்து அந்த வென்டிலேஷனில் போடணுமா அப்படின்னு நிறைய டெசிஷன்ஸ் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் நாங்கள் எடுக்க வேண்டியிருந்துச்சு. அது போக வந்து ஒரு பேஷண்ட் வந்து பேலியேட்டிவ் ஆக்கணுமா, பேலியேட்டிவ்னா அவங்க உயிரிழக்கிற நிலமையில் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு நாங்கள் டிசைட் பண்ண வேண்டியிருந்துச்சு. ஏன்னா உயிரிழக்கிற நிலமையில் இருக்காங்க அப்படின்னு ஒரு டெசிஷன் எடுத்துட்டோன்னா அவங்க ஏஜ், அவங்க கோமோபிலிட்டிஸ் பொறுத்து தான் அவங்கள வந்து ஐசியூக்கு வந்து ஸ்டெப்அப் பண்ணலாமா, இல்லைனா வார்ட்லேயே வச்சு அவங்கள கடைசி காலத்தில் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கலாமா அப்படிங்கிற டெசிஷனை எடுக்க வேண்டியிருந்துச்சு. அந்த மாதிரி பார்க்கும்போது அப்படின்னா எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் வென்டிலேட்டரில் போடுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா சில பேஷண்ட்ஸ், அதாவது இப்போ ஒரு 80-90 வயசில் இருக்கிற ஒருத்தருக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் நிறையா இருந்து மற்ற ப்ராப்ளம் நிறையா இருந்து கோவிட்னால் அட்மிட் ஆகிருக்காரு அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது, அதே மாதிரி இன்னொரு பேஷண்ட் என்ன மாதிரி ஒரு யங்கான பேஷண்ட், 20, 30, 40 இயர் ஓல்டு ஒரு பேஷண்ட்டு, எந்த கோமோபிலிட்டிஸும் இல்லை, அவங்களுக்கு வென்டிலேட்டர் வேணுமா அப்படின்ட்டு இந்த மாதிரி டெசிஷன் எடுக்க வேண்டியிருந்துச்சு. ஆப்வியஸாக இங்கே வந்து நீங்கள் எத்திக்கல் ரூல்ஸ் இங்கே நிறைய இருக்குது. அதுக்கு வந்து சில ப்ராசஸ், சீனியர் டெசிஷன்ஸ் எடுக்கிறது, இதெல்லாம் நாங்கள் வந்து ஆப்வியஸாக வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது அந்த யங் பேஷண்ட் ஃபிட் யாருக்கு வந்து இந்த வென்டிலேட்டர் கண்டிப்பாக உதவும், யார் வந்து கண்டிப்பாக இந்த வென்டிலேட்டர்லேருந்து வெளியே வருவாங்க அப்படின்ட்டு அசஸ் பண்ணி நாங்கள் வந்து கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய டஃப் டெசிஷன்ஸ் எடுக்க வேண்டியிருந்துச்சு. நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ஐசியூக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல, ஏன்னா பெட்டே இல்லை. வார்ட் பேஸ்ட் கேர்லேயே நிறைய பேர் வச்சு நிறைய பேர் உயிரிழந்து போனாங்க. ஆப்வியஸாக வந்து நாங்கள் அப்படியே விட்டுறதில்ல, முடிஞ்ச அளவுக்கு பெயின், மூச்சு வாங்குற திணறல் இல்லாமல் இருக்கிறதுக்கு நிறைய மெடிக்கேஷன்ஸ் கொடுத்து கடைசி ஃபியூ டேஸில் வந்து கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறதுக்கு பேலியேட்டிவ் டீம் மூலயமா நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டோம். ஸோ நார்மலாக வந்து நான் ஒரு நாளைக்கு ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு போனேன்னா அடுத்த நாள் வந்து நான் ஷிஃப்ட்டுக்கு வரும்போது நான் பார்த்த பேஷண்ட்ஸ் வந்து எத்தனை பேர் இன்னும் உயிரோடு இருக்காங்க, எத்தனை பேர் வந்து ஐசியூக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும் உள்ள போகும்போது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் போகும்போது அதே பேஷண்ட்ஸ் இருக்கிறதில்ல. சில பேர் ரிக்கவராகி வீட்டுக்கு போகிறவங்க இருக்காங்க, சில பேர் ஐசியூவில் அட்மிட்டாக இருப்பாங்க, சில பேர் அன்ஃபார்ச்சுனேட்டாக அன்றைக்கி ஓவர் நைட்டில் உயிர் இழந்திருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துச்சு தானே உள்ளே போகும்போது. அது போக வந்து நார்மலாக ஒரு டேயில் வந்து
ஒரு பேஷண்ட் வந்து உடம்பு சரியில்லாமல் உயிரிழந்துட்டாங்க அப்படின்னா எங்கள் ஜூனியர் டாக்டர்ஸ் தான் கூப்பிடுவாங்க. நாங்கள் தான் போய் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து பல்ஸ் இருக்கா, ஹார்ட் சவுண்ட்ஸ் இருக்கா, ரெஸ்பிரேட்டரி எஃபர்ட் இருக்கா, இந்த மாதிரி எல்லாம் பார்த்து டெத் சர்டிஃபை பண்ணுவோம். ஸோ ஒரு நான் கோவிட் டைமில் நான் வந்து ஒரு 2 மாதத்துக்கு இல்லைனா 3 மாதத்துக்கு வந்து ஒரு 2 or 3 டெத் சர்டிஃபை பண்ணேன். ஆனால் கோவிட் டைம்ஸில் வந்து ஒரு நாளைக்கு வந்து 2 or 3 பேஷண்ட்ஸ் நான் டெத் சர்டிஃபை பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து ஒன் டாக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். அதே மாதிரி ஒவ்வொரு டாக்டரும் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2-3 பேஷண்ட் டெத் சர்டிஃபை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ கேஸஸ் ரொம்ப கூட்டிகிட்டு இருந்துச்சு. ஆனால் என்ன நம்பிக்கையோடு இருந்தோம், இது வந்து ரிக்கவர் ஆயிடுவோம். வேக்சின் டைம் அப்போ தான் ஆரம்பித்தாங்க எல்லாருக்கும் வேக்சினேஷன் கொடுக்கறது. ஸ்டாஃப் எல்லோரும் வேக்சினேஷன் கொடுத்தனால ஸ்டாஃப் வந்து கோவிட்னால் ஐசோலேட் பண்ணுறது கம்மியாச்சு. அதனால் ஸ்டாஃபிங் கரெக்டாக இருந்துச்சு அந்த டைமில். அதுக்கப்புறம் பேஷண்ட்ஸ்க்கு எல்லாம் வேக்சினேட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் கேசஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிச்சிச்சு மார்ச்சில். ஸோ எங்களுக்கு வந்து இப்போ கோவிட் வேவ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மாதம் லீவில் எங்களுக்கு கொடுக்குறது கிடையாது. நாங்கள் வந்து திருப்பி அப்படியே கண்டினியூஸாக வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ போன 2-3 months வந்து கோவிட் காரணத்தினால ஹாஸ்பிட்டலுக்கு வராமல் இருந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதேமாதிரி ஹாஸ்பிட்டல் அவாய்ட் பண்ணிகிட்டு இருந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து அவங்க யாருக்குன்னு இருந்த பிரச்சனை இப்போ ரொம்ப மோசமாகி வேறு வழி இல்லாமல் இப்போ வந்தவங்களுக்கும் நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு பேஷண்ட் லோட் கூட்டிகிட்டு இருக்கனால இப்போ திருப்பியும் ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் பிஸியாக தான் இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு வேறு கைண்ட் ஆஃப் பிஸின்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் அவங்க பேஷண்ட்ஸ் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஸ்பெஷலைஸ்டு ஏரியாவில் பார்த்து ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. கோவிட் பேஷண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஹாஸ்பிட்டலில் மேக்ஸிமம் 1 or 2 தான் இருக்கும். ஐசியூவில் கோவிட் பேஷண்ட்ஸ் யாரும் இப்போதைக்கு கிடையாது. எல்லாம் ரிகவர் ஆகி இப்போதைக்கு நல்லா போயிட்டுருக்கீங்க ஹாஸ்பிட்டலில். ஸோ இங்கே வந்து இப்போ கோவிட் கேசஸ் கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. வேக்சினேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கறனால திருப்பியும் 3rd wave வராது அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்கும். ஆனால் ஒபியஸாக அது வந்து யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. கவர்மெண்ட்டில் வந்து க்ளோஸாக மானிட்டர் பண்ணிகிட்ருக்காங்க. குறிப்பாக இந்தியன் வேரியண்ட்டுக்கு தான் இப்போ வந்து ரொம்ப கேசஸ் திரும்பி கூடுதா அப்படின்ட்டு விஜிலண்ட்டாக இருக்காங்க. வராதுன்னு நம்பிக்கையோட இங்கே வந்து எல்லா ரெஸ்டாரண்ட்ஸ், மால்ஸ் திருப்பியும் ஓப்பன் ஆகி இப்போ ஓரளவுக்கு நார்மல் ஆகிட்டு வருது. இந்தியாலேயும் ஹோப்ஃபுல்லி கேசஸ் வந்து திருப்பியும் கம்மியாக ஆரம்பித்து உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும்னு நான் வேண்டிக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் சேஃபாக இருங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் அட்வைஸ் பண்ணி கவர்மெண்ட் அட்வைஸ், டாக்டர்ஸ் அட்வைஸ் கேட்டு வீட்டில் வந்து சேஃபாக இருங்க. வெளியில் போக அவாய்ட் பண்ணுங்கள். ஆனால் போனீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு மாஸ்க் போடுறது எல்லாம் ப்ராப்பர் கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ சீக்கிரமாக இதெல்லாம் முடிஞ்சு எல்லாம் லைஃப் தெரப்பியும் நார்மல் ஆகும் நான் வேண்டிக்கிறேன். ஹோப்ஃபுல்லாக இருப்போம். ஸ்ட்ராங்காக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் டாக்டர் தம்பி அரவிந்த்.